இது இந்தியாவுக்கானது. தமிழகத்திற்கான ஒரு களம் அமைய போகிறது 26. இதில் நான் துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள். இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் நீங்கள் புரிகிறீர்கள். காரணம், எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். அது கண்டிப்பா எனக்குத்தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாது, என்ன ஆக போதோன்னு கையை உதறிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள். அது எனக்கு கிடைக்கும் மரியாதை இல்லை, நமக்கு கிடைக்கும் மரியாதை. அந்த மரியாதையை நாங்கள் ஏசி ரூமில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டால் போதாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும். நான் கவலையே பட்டது கிடையாது. நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், தெளிவா இருக்கீங்களாங்கிறது தான் எனக்கு தெரியும். அதை பத்தி கவலைப்படுறது இல்லை நான். ஆனா தெளிவா இருக்கணுங்கிறதுல மாத்திரம் எனக்கு கவலை உண்டு. தெளிவில்லாதவர்களுக்கு நான் அந்த சகலகலாவன் கதை சொல்ல மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்க கூடாது. தவிர அரசியலில் எதிரிகள் கிடையாது, இதை புரிந்துக்கணும். தோக்கடிச்சிட்டா அது நெஞ்சில் ஈட்டியை பார்த்து தோக்கடிப்பதா இந்த டெமோக்ரசி விளையாட்டு? அவர்கள் செய்ய தவறியதை நான் செய்கிறேன் என்பதுதான். மற்றபடி இது குடும்பம் தான். இட் இஸ் an inclusive family. அப்படித்தான் டெமோக்ரசி இயங்க முடியும். சரி, இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்ப பேங்க்ல ரூபா மாதிரி 5 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இருக்குமானா இருக்காது. கான்ஸ்டன்ட் விஜில், கண்விழிப்பு வேண்டும். இதைதான் நான் ஹார்வர்ட்ல பேசுறேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிய வேண்டும். ஏன்னா ஹார்வர்டுங்கிறது பட்டம் தான், இதுதான் கருவூலம். அது எல்லாருக்கும் இருக்கு. படிச்சா இதுல இங்க இருக்கிற விஷயத்தை நீங்க மற்றவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். ஆனா ஏற்கனவே இருக்குங்கிறது தான் உண்மை. நான் உங்கள் அறிவை நம்புகிறேன், அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.